பாத்துக்கிடுங்க. அதே சந்தோஷத்துல வீந்து அடிச்சுட்டு ஓடி ஆடுறேன். சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? அக்கா, நம்ம சின்ன பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காக்கா. என்னடி சொல்ற? ஆம்பளை பிள்ளையா? நமக்கு அவ வீட்டுக்காரர் இப்பதான் எனக்கு போன் அடிச்சு சொன்னாங்க பாத்துங்க. அத போன் அடிச்ச கையோட ஓட்ட இந்த விஷயத்தை சொல்லாம ஓடி ஆதுட்டே. ராத்திரி ஒரு 11 மணி போல ஆபரேஷன் பண்ணி எடுத்தாவலாம். நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணாவலாம், முடியலையா பாத்துக்கிடுங்க. அதனால ஆபரேஷன் பண்ணிட்டே குழந்தை எடுத்தாவலாம். தாய் செய்ய நலமா இருக்காவலாம். ரொம்ப சந்தோஷத்தி, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தீங்க. நார்மல் டெலிவரியில குழந்தை பண்ணா நல்லா இருந்திருக்கும். என்ன ஆபரேஷன் பண்ணதுனால அவ வலி எப்படி தாங்குவான்னு தெரியலையா? கிண்ண அவ கண்டுபிடிச்சு பார்க்கலையே, மயக்கத்திலே தான் கிடக்கலாம். மற்றவங்களுக்குலாம் இப்பதான் போன போட்டு சொல்லிட்டு இருக்காவ போல இருக்கு. என்னக்கா உன் மாமியா இவ்வளவு அவசரமா இங்க ஓடுற மாதிரி கிடக்கு? அது வேற விளையாட்டி, நீ சின்ன பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துக்குன்றனால அந்த விஷயத்த உடனே அவன் மாமியார்கிட்ட சொல்றதுக்காண்டி என் மாமியார் இப்படி ஓடிட்டு கிடக்காவோ. ஏற்கனவே சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்களா, என்னாச்சுன்னு என்கிட்ட எத்தனையோ முறை என் மாமியார் கேட்டாவோ. நான் எதுவும் பதில் சொல்லாம கிடந்தேன். ஏன்னா இங்க நடக்கிறதுலாம் கொண்டு போய் அங்க சொல்றது கிடைக்கா. அதனால நான் முன்கூட்டியே உசாராயிட்டேன் பாத்தீங்க. இப்ப நீ ஆம்பளை பிள்ளை பிறந்துக்குன்னு சொன்னியா, இனி மட்டும் வீட்டுல கையிலே பிடிக்க முடியாது. அவன் மாமியார் கிட்ட சொல்றதுக்காண்டி இப்படி போயிட்டு கிடக்காவோ. சரி, அதெல்லாம் விட்டு வீட்டுல கொஞ்சம் வேலைலாம் கிடைக்க முடிச்சிட்டு வரேன். 2 பேரும் அப்புறமாட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் அவளை பார்த்துட்டு வருவா. சரிக்கா, நானும் போட்டதுபடியே கிடக்கல. போய் நானும் வேலையை பார்த்துட்டு வரேன். அப்புறமாட்டிக்கு போவோம். ஒரு வழியா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சா? எப்பா, குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என்ன அலப்பறை கொடுத்தீங்க? ஆஸ்பத்திரியில சேர்க்கறது என்னமோ, வீட்டுக்கு வர்றது என்னமோ, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போறது என்னமோ, ஒரு வலிக்கிறது என்னமோ. எப்பா சொல்ல சொல்ல வாயில வலிச்சுது. இப்போ ஒரு வழியா புள்ள பிறந்தாச்சியா? போ, இனி மட்டும் நிம்மதியா. ஏங்க, அப்புறமாட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சின்ன பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கியா? சரி, பார்த்துட்டு வாங்க. பாத்துட்டு வந்து சொன்னா எப்படி போறதா? வெறும் கையை வீசி தான் போக முடியும். புள்ள பெத்த உடம்பாச்சே. பிள்ளை ஆரஞ்சுது ஏதாச்சும் பழம் வாங்கிட்டு போய் கொடுத்தாருன்னா அவளுக்கு சாப்பிட்டு திம்பா வருவா. ஒரு 500 போல செலவுக்கு காசு கொடுங்க. போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம்ல. சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகும்போது வாங்கிக்க. என்ன இது தப்புல வீடு பூட்டி கிடக்கு, யாரையுமே காணும். எல்லாரும் எங்க போனாவோ தெரியலையே. ஆஸ்பத்திரி சேர்த்துக்கனால அப்பன மகனும் அங்க கிளம்பி போயிருப்பாவளோ. என்ன வரும்போது பொண்ணுக்கு சிரிப்பாக வந்திருக்க. எல்லாம் சந்தோஷமான செய்தியா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மருமகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. நிஜமாவா சொல்லுங்க? ஆமாம், நான் நிஜம் சொல்லுறேன். என் மருமகளுக்கு இப்பதான் இந்த செய்தி கிடைச்சது. இந்த செய்தியை காதல கேட்ட உடனே கிளம்பி வந்துட்டோம்ல. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு ஓடி வந்துட்டு பாத்தீங்க. என்ன நீ அதுதானே யோசனை பண்ணிட்டு உட்காந்து கிடக்க? மருமகளுக்கு என்னாச்சு, என்ன பிள்ளை பிறந்துச்சுன்னு? ஆமா, இப்ப கூட இது தப்புல யாரையும் காடவுல எங்க போனாங்க யோசனை பண்ணிட்டு கிடக்கு. நீ சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தீங்க. அப்ப எனக்கு பேர பிள்ளை பிறந்திருக்கானோ? என் வீட்டுக்கு வாரி சொன்னாச்சோ? யாட்ட இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா? என்ன ஆனந்த கண்ணீரா? சரி விட, அழுவாத. ஆனந்த கண்ணீர் மட்டும் இல்ல, என் பேர குழந்தைய கையால தூக்க முடியலையே, கண்ணால பார்க்க முடியலையே, ஒரு ஏக்கம் கூட இருக்கு. அதனாலதான் இப்படி அழுதுட்டு கிடக்க. அழுவாத. நீ அழுவத பார்த்து எனக்கே அழுகையா வருது பாத்தீங்க. அழுவாதிட்டி. 1000 சண்டை இருந்தாலும் உன் மவனுக்கு நீ அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல பிறந்த இருக்கிற குழந்தைக்கு தான் நீ ஆய இல்லைன்னு ஆயிடுமா? இந்த பாரு, ஆளுக்கு யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டா. நீ இப்படி எல்லாம் அழுது கிடக்காத. ஆஸ்பத்திரிக்கு போய் உன் மருமவளையா உன் பேர குழந்தையா பார்த்துட்டு தூக்கி கொஞ்சிட்டு வா. யாரு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நான் போனோம்னா வேண்டாம் வெறுப்பா பேசுறதோட என்னை வெட்டி அனுப்புறாவளே. அது உனக்கே தெரியாதா? இந்த வளகப்புல என்ன நடந்துச்சு நீயே பார்த்து தானே கிடக்கு. அப்படி இருக்கீங்களா? ஆஸ்பத்திரிக்கு என்னைய கண்டிப்பா விடவே மாட்டாங்க பாத்தீங்க. அதையும் குழந்தைய என்ன தூக்கவே விட மாட்டாவோ. அது எப்படி தூக்க விட மாட்டாவா? இந்த மாதிரி நீ வா, ஆஸ்பத்திரிக்கு வா, நானும் உன் கூட வரேன். அது எப்படி குழந்தைய தூக்க விட மாட்டாங்க நானும் பாக்கேன். வா போவோம். 2 பேரும் சேர்ந்துட்டு போய் உன் மருமகளையா பேர குழந்தைய பார்த்துட்டு வருவா. நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நான் சொல்லிட்டல, உன் கையால உன் பேர குழந்தைய நீ தூக்குவே. அதுக்கு நான் வந்து கேரண்டி பாத்துக்க. வா, கிளம்பி போவோம் ஆஸ்பத்திரிக்கு. சரி சின்ன குழந்தை, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் இதுக்கு சமைக்கிறேன். வா போவோம். நான் கும்பிட்டு கடவுளே கை விடல. ஆசைப்பட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. நான் எங்க இருக்கேன்? எங்க கொண்டாந்து பண்ணாங்களோ அங்கதான் கிடக்க. எந்திரிச்சு பாருடி. ஆச்சி, அம்மாடியோ, இப்பயாச்சும் ஒரு வழியா உனக்கு அடையாள தெரிஞ்சிச்சே. ஆச்சிக்கா ஆபரேஷன் முடிஞ்சு உடைய ஆஸ்பத்திரியே தான் போட்டு வச்சிருக்காவோ. நல்ல கண்ணு தந்து பாரு. என்னது ஆபரேஷன் முடிஞ்சிச்சா? என் குழந்தை எங்க ஆச்சி? சொல்ல ஆச்சி. அடி பதறாடி. உன் பிள்ளைக்கு ஒன்னும் அவளை நல்லதே கிடக்கா. உன் மாமனார் வெளியே தூக்கி வச்சுட்டு கிடக்காரு. நீ மயக்கத்துல கடந்தியா, அவன் வேற அழுத்துட்டு கிடந்தான். அதனாலதான் உன் மாமனார் தூக்கி வச்சுட்டு கிடக்காரு. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குடி. அது வச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. சொன்னாவோ ஆம்பளை பிள்ளை பிறக்குதுன்னு ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர்லாம் சொன்னாவோ. எனக்கு தான் கொஞ்சம் ஞாபகம் வராம இருந்துச்சு. இப்போ வந்துருச்சு. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் போல கிடக்கு. கொண்டு வர சொல்ல ஆச்சி. கொண்டு வர சொல்றேன். அடே கப்ப, என் மவ என்ன மாதிரியே கிடக்கானே. கண்ணு மூக்கு வாயெல்லாம் அப்படியே அவங்க அம்மா மேலே உடிச்சு வச்சிருக்கா. பாத்தியாச்சி? பாத்து ஏடி, நான் அப்ப இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்ல குடிஞ்சு நிமிந்து வளைஞ்சு நிறைஞ்சு எல்லாம் வேலை செய்து அப்ப தட்டி பவுரு வந்து சுருக்கம் இல்லாம விரிஞ்சு கொடுக்கா. பிள்ளைய நல்லபடியா சொக பிரச்சனை ஆகும்னு சொன்னோம்ல. எப்பயாச்சும் எங்கனா கேட்டியா சொல்லு பாப்பா. ஒரு வேலை செய்யாம எப்ப பார்த்தாலும் இடுப்பு அழிக்குது உட்காந்துக்கிட்டே கலந்தியா. இப்ப பாரு, கடைசியில பவுத்து கிழிச்சுதான் பிள்ளை எடுத்தாவோ. இதெல்லாம் தேவையா சொல்லு பாப்பா.
ஏன் ஆச்சு பேசாம வாயை முடிட்டு அமைதியா இருந்து சொல்லிவிட்டேன். என் வாயை கலப்பாத. நானே வழியில படுத்து கிடக்கு மேற்கொண்டு என் வாயை வேற கலப்பதே. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். அது என்ன சுகப்பிரசவம் ஆனா வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செஞ்சுதான் அர்த்தம், ஆபரேஷன் பண்ணா வேலை செய்யாம உட்காந்துருந்தாங்கன்னு அர்த்தமா? சொல்லு பாப்பா. சுகப்பிரசவமா ஆபரேஷனுமோ எல்லாம் ஆண்டவன் முடி பண்றது, நாம கிடையாது. ஆபரேஷன் பண்ணி புள்ள பிறந்ததுன்னு சொன்னா போதும். ஆமா, அவன் எங்க எந்திரிச்சு வேலை செஞ்சா? என்ன தின்னுபிட்டு ஒரே இடத்துல உட்காந்து கிடந்தா. அதே ஆபரேஷன் பண்ணியிருக்காவோ வயது கிழிச்சு பிள்ளைய எடுத்திருக்காவோன்னு வாயில லேசா சொல்லி போடுறீங்க. வேலை செஞ்சாலும் வேலை செய்ய கட்டியா யாருக்கு என்னென்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். பாத்திக்க சும்மா ஏன் வாயை கலப்பாத்து சொல்லிவிட்டேன். ஆனாண்டி இவ்வளவு வழியா வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆளே அவளி பாரு. சமந்தியம்மா ஏன் இப்படி மகனோட திட்டிட்டு இருக்கீங்க? விடுங்க, ஆபரேஷன் பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவா? இதெல்லாம் இந்த காலத்துல சாதாரண ஒரு விஷயம் தான். விடுங்க சமந்தியம்மா. அப்படி சொல்லுங்க. நல்ல இந்த மொட்டை கல்விக்கு மூளையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. மாதிரி இப்ப கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா? முன்ன மாதிரி இருக்கா? இப்ப பரவாயில்லையாமா? பரவாயில்ல அங்கிள். நல்லபடியா குடும்ப வாரிசுக்கு கையில நல்லபடியா ஒப்படைச்சிட்டேன். இந்த சந்தோஷமே எங்களுக்கு போதுமா? இனிமேட்டு நீயே குழந்தைய நல்லபடியா சாப்பிட்டு உடம்பு தேறி வரணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ஆமா அங்கிள், அவருங்க யாரு உன் புருஷனா? ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சா? நல்லபடியா வேற குழந்தை பிறந்துச்சு இல்ல? அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர் நர்ஸ் போற வர பேஷண்ட் அத்தனை பேரையும் பார்த்து ஸ்வீட் கொடுத்துட்டு கிடக்கான். லட்டு கிலோ கணக்குல ஆர்டர் கொடுத்துருக்கான். அதை இனிப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிடக்கான். இந்த இப்ப வந்து வாங்கிரு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அவளையப்பட்டதை நான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு பாத்திக்க. உனக்கு குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க 2 பேரும் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அப்படி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காவோ. சரியா? நீ எது நினைச்சு இதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது. சரியா? சரிங்க. ஆஸ்பத்திரி பூரா இனிப்பு கொடுத்துருந்தா அங்கிள் சொன்னாரு. ஆமா ஆமா, குழந்தை பிறந்துருச்சுல. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டு பாத்திக்க. ஆஸ்பத்திரியில அத்தனை பேருக்கும் விடாம இனிப்பு வாரி வாரி வழங்கிட்டு வர பாத்திக்க. என் வீட்டு வாரிசு வந்துருச்சுல்ல, அது அத்தனை பேருக்கு இனிப்பு வாரி வாரி வழங்கிட்டு வரேன். குழந்தை நல்லபடியா பிறந்தது நினைச்சு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்துக்க. எனக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, போனுக்குள்ள யாரு? எந்த ஊரு? அடி நீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். நாங்களும் நல்லா இருக்கோம். உங்க வீட்டுல விசேஷமா? ரைட்டு வந்துடுற ஓடிங்க. அடுத்த வாரம் நம்ம வீட்டுல கூட ஒரு விசேஷம் வரப்போதே. வந்து பத்திரிக்கை வைப்பேன், அவச்சு நீங்க மறக்காம வந்துடுங்க பாத்துக்கிடுங்க. சரிங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, என்ன நேரம்னு பார்த்துட்டு நான் வரேன். சரி வைக்கிறேன். சரி. வர வர காலம் வேற மாறிக்கிட்டே போகுது. கல்யாண பத்திரிக்கை இருந்தாலும் காது குத்துற பத்திரிக்கையா இருந்தாலும் இப்பெல்லாம் வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சு விடுறாவோ. வாயில கூட வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாவோ. அந்த காலத்துல வீட்டுல விசேஷம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி வீட்டுல நல்லின்னு குழம்பு வச்சு ஒரே குதுகலமா கிடப்போம். பேசாத சொந்த பந்தம் இருந்தா அவங்க கையில கால உண்டாச்சு பத்திரிக்கை கொடுத்து கண்டிப்பா வீட்டு விசேஷத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா இப்ப இருக்கிறியா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாவோ. வாட்ஸ்அப்லயே பத்திரிக்கை அனுப்பிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி போறாவோ. அதோட சோழி முடிஞ்சிச்சு. இங்கிட்ட அங்கிட்ட அலையிற வேலையும் மிச்சம் ஆகி போச்சு. காலை எவ்வளவு வேகமா மாறிட்டே போகுது. ஜமா பச்சைக்கிளி எம்பிட்டு நேரா சட்டுப்புட்டுன்னு ஒரு பட்டுப்படியை மாத்திக்கிட்டு பட்டுன்னு வருவியான்னு இல்லாம எம்பிட்டு நேரா? சீக்கிரம் வாமா. நேரத்தோட போனதானே முகத்து படம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியா? பத்துட்டாத்த மடிச்சு கிடைக்க இந்த சேலை கொஞ்சம் மடிப்பு எடுக்கிறதுக்கு நேரம் ஆகி போச்சு. பட்டு புடவைனா அப்படிதாமா? மற்ற புடவைனா 10 நிமிஷம் கட்டிக்கலாம். 10 புடவை கட்டுறதுக்கு 10 மணி நேரம் ஆகும். இந்த புடவையெல்லாம் முன்கூட்டியே மடிச்சு பின்ன போட்டு வச்சுக்கிறா அவ்வளவே. அது எப்படின்னு பார்த்து கத்துக்க. நீயும் அந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டா போற இடத்துல எல்லாம் 10 நிமிஷம் சேலை கட்டிட்டு போயிடலாம்ல. சரி கத்த. என்னம்மா மறி குழந்தை முகமே ஒரு மாறி இருக்கு. கல்யாணம் வேற முடிவாயிருக்கு, முகத்து போட வேற இப்ப எடுக்க போறோம். அப்படி இருந்து உன் முகமேல ஒரு சந்தோஷமே காணலையே. ஐயோ என்னம்மா என்னாச்சு மறி குழந்தை? ஐயோ அத்தை அப்படியே ஒண்ணு இல்ல அத்தை, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் எப்பவும் போலதே இருக்கேன். கல்யாண பொண்ணா நல்ல கலகலன்னு இருக்கணும், ராத்திரியான கனவு காணணும். அப்பதானே கல்யாண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். பாக்குறவங்களும் இந்த பொண்ணு எம்பிட்டு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி கட்ட சரி கட்ட. அட அத்தை நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ராத்திரி என்ன போடும் மறி குழந்தைக்கோ மாப்பிளைக்கோ ஒரே ரொமான்ஸ் ட்ரீம் தான். ராத்திரி ஆனா போத்த லவ்வசத்தை எப்படி குச்சி குச்சி பேசுவாங்களோ அதே மாதிரியா மறி குழந்தை மாப்பிளையோ பேசிட்டே கிடக்காங்க பாத்தீங்க. மறி குழந்தை நமக்கு முன்னாடித்தியா ஒண்ணும் தெரியாது பூனை மாதிரி உம்முன்னு கிடக்கா. ஆனா ரூமுக்குள்ள போனா அம்புடுதியா மாப்பிளையோட பேசி 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 மாப்பிளையே டயர் ஆக்கி விட்டுருவா. நீ நடத்து, நீ நாடகத்தை நடத்து நடத்து. டீனேஜர்ஸ்னா அப்படிதான் கிடக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க, நேரமாச்சு. இவன் எங்க போனான்னு தெரியலையே. ஏடி மகளே, எப்ப பார்த்தாலும் என்னைய அத்திட்டு மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. இருட்டி ஒரு நாள் உனக்கு இருக்கும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் இருந்தா இன்னைக்கு உன்னை பிடிச்சி மேய் மேய் மேய போறாங்க பாரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருக்கிற வரையில இருப்புமே, சிரிக்கிற வயையில சிரிப்போமே, முறைச்சி பார்த்தா ஒண்ணு முடியாதே, என்னை முறைச்சி பார்த்தா ஒண்ணு முடியாதே. எப்ப குமாரே ஜமா வந்துட்டமா? எப்ப நேரம் ஆயிட்டே கிடக்கல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போறாவோ. தட்டுப்புட்டுனே அவங்களுக்கு முன்னாடி நாம போன பாத்துக்க. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரனாலே எங்க போனாலும் லேட்டா தான் போவாங்கன்னு சொல்லுவாவோ. அதனால அவங்களுக்கு முன்னாடி நாம போகணும்பா.
போலாமா ஒரு முக்கியமான போன் வந்துச்சு அது பேசிட்டு வந்து பாத்துங்க பச்சைக்கிளி சின்ன பொண்ணாக்காக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான் இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துச்சு எனக்கு சொல்றீங்க ஆம்பளை பிள்ளையா கிளை முந்தானது தானே 3 நாளைக்கு முன்னாடி தானே வளர்க்கப்பட சொல்லியா அதுக்குள்ள பிள்ளை பிறந்துச்சா ஆமாமா ஏதோ பிரச்சனை போல அதான் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்காவலாம் அந்த அக்காவும் குழந்தைய நல்லதே கிடக்காவலாம் இப்பதான் போன போட்டு அந்த அண்ணா சொன்னாரு அதை பேசிட்டு இருந்தேன் அத்தை ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பொருட்டி சின்ன பொண்ணையும் குழந்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் போலாமா பொறுமையா கூட போல என்ன அவசரம் இப்பதான் நம்ம முகத்து படம் எடுக்க போயிருக்கோம்ல ரொம்ப முக்கியமான வேலையும் கூட எடுத்துவிட்டு முடிஞ்சா வரும்போது அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஒரு போய் பார்த்துட்டு வந்துருவா இல்லாட்டி நாளை கழிச்சு கூட போய் பாருக்கல வேலையெல்லாம் வீட்டுல நிறைய பலுவாகுல சுழு ஆனதுக்கு அப்புறம் போலாமா ஆமா பச்சைக்கிளி கடைக்கு போய் துணி எடுத்துட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் கிளப்பி விட்டுட்டு நாம 2 பேரும் வேணா போய் பார்த்துட்டு வருவோம் அம்மா வேணா குழந்தைக்கு பேர் வைக்குவாங்களா அப்ப வேணா வந்து பாக்கட்டும் சரிங்க அப்படி ஆகட்டும் இதுவும் சரிதான் எனக்கு கார் வந்துருச்சல புக் பண்ணி வந்துருச்சா இல்லையா வந்துச்சுமா நமக்கு அதெல்லாம் அடிச்சுட்டு வெளியே போய் நிக்கிறதுக்கு கார் வரதுக்கு கரெக்டா இருக்கும் எல்லாரும் பார்க்க வெளியே போவோம் இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நானே கடவுள்கிட்ட வியாதி கிடக்கே இது என்னடா கல்யாணத்துக்கு கட்டத்துக்கு முகத்து படம் எடுக்கிறதுக்கு போறாங்களா மூஞ்சி ஆடைகளை பாரு நாம வரலன்னு சொன்னா கூட நம்மள விட்டு தொலைய மாட்டேங்குது இது கேள்வி வேற நம்மள வான்னு வந்து உசுர எடுக்கு கட்டிக்கிற புடவை உன் கலருக்கு ஏத்த மாதிரி நீயே பார்த்து எடுத்துக்கின்னு சொல்லி உசுர வேற வாங்குது அந்த மொட்டை என்னடா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னா அவன் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்த முடியும்னு கங்கன கட்டி அழிஞ்சிட்டு கிடக்கான் இதுக்கெல்லாம் என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது பேசாம அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துல குழப்பத்தை உண்டாக்க சொல்ல வேண்டியதான் வேற வழியே இல்ல போல இருக்கு அப்பா கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல போய் சண்டை பண்ண சொல்லுவோம் அப்பதான் அந்த மொட்டையெல்லாம் அவ குடும்பமோ இந்த கல்யாணத்தை நிறுத்துவாவோ கொஞ்சம் விட்டா நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டு நாளைக்கு கையில குழந்தைய குடுத்துருவாங்க போல இருக்கே இதுக்கு மேல இதை விடவே கூடாது அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்துல குழப்பத்தை உண்டாக்க சொல்லணும் ஆமாங்க சார் ராத்திரி தான் குழந்தை பிடிச்சிச்சு ஆம்பளை குழந்தை நல்லா இருக்காங்க சார் குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கங்க்ராச்சுலேஷன் சின்ராசு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது வேற ஒன்றும் இல்லைங்க சார் என் ஒய்ஃப் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு வேற ஆள் யாரும் கிடையாது ஒரு வாரம் போல எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்தீங்கன்னா நான் கூட இருந்து எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு ஒரு அடியா ஆபீஸ் வந்து ஜாயின் பண்ணிருவேன் அதுக்காக தான் போன போட்டேன் சார் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் சார் சரிங்க சார் நான் போன வைக்க சரிங்க சார் ஐயா ஜிப்ராசி இப்பதான் எல்லா விஷயத்துக்கு கேள்விப்பட்டேன் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே ஆமா அதுக்கு என்ன இப்போ அம்மா ஆச்சப்பட்ட மாதிரி அந்த ஆண்டுக்கு உடனே ஆம்பளை பிள்ளை கொடுத்துட்டா ஏன் பொம்பளை பிள்ளை இருந்தா என் பொண்டாட்டியா என்ன பண்ணிருப்பேன் ஏப்பா அப்படி பேசுற புள்ள பிறந்துச்சுன்னு சந்தோஷமான விஷயத்தை கேட்ட உடனே புள்ளைய பாக்கிறதுக்காண்டி ஓடி வந்துப்பா புள்ளைய கல்ல காட்டுப்பா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுறேன் என் கையால தூக்கின போல ரொம்ப ஆசையா கிடக்கு என் குழந்தைய தூக்குறதுக்கு நீங்க யாரு முதல்ல உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்பா முன்ன பின்ன தெரியாத கையில குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன் அட பாவிடே சரியாடா அவன் என்ன ரோட்ல போற நாயாடா உன்னை பெத்த தாய் பத்திக்க என்னதான் சண்டையா இருந்தாலும் இப்படியே பேசுவேன் அன்னைக்கு அப்படிதான் வளையாப்புல வீட்டு விசேஷம் ஒண்ணு நடக்குது அவ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியோ இப்ப பிள்ளை பிறந்திருக்கு பாக்கணும் ஆசாச்சும் ஓடி வருதா அவளை நாயை துரத்துற மாதிரி துரத்தி விடுதியா இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுடா 10 மாசம் உன்னைய சுமந்து பெத்த தாய் அவ வயிற்றுல இருக்கும்போது நீ எப்படி எல்லாம் அவளை எட்டி வச்சு பாடா படுத்துன சொல்லு பாப்பா நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி சீர் ஊட்டி எல்லாம் பண்ணுவேன் இன்னைக்கு அவ உனக்கு கண்ணுக்கு எதிரியா தெரியறாளோ பொண்டாட்டி ஒருத்தி வாழ்க்கையில வந்துட்டாலே போதும் பொறுத்த பெத்த அம்மா காரி உங்களுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு எதிரியே தான் தெரியும் அப்படித்தானே இங்க பாருங்க ஆண்டி இவங்க பண்ணதுல உங்களுக்கு தெரியாம நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிய வேணாம்டா எதுவும் தெரிய வேணாம்டா அவ நல்ல உள்ள கட்ட உள்ள அது அப்பாற்பட்ட விஷயம் பிள்ளைய பார்க்கணும் பேர குழந்தைய தூக்கணும்னு ஆசையா ஓடி வந்திருக்கா அவ கடையில குழந்தைய காட்டுறதுல உங்களுக்கு என்ன ஆயிப்பட போகுது சொல்லு பாப்பா அப்படி எடுத்து எந்த விதத்துல குறைஞ்சு போடுவீங்க குழந்தைய கொண்டாந்து காட்டுறதுக்கு என்ன ஆயிப்பட போகுது சொல்லு பாப்பா இல்ல உன் பொண்டாட்டிதான் குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கலாம் சொல்லுடா சொல்லு பேர குழந்தைய பாக்குறதுல எந்த தாத்தா பாட்டிக்கா விருப்பம் இல்லாம இருக்காது பாத்துக்க ஒழுங்கு வந்து குழந்தைய கொண்டாந்து காட்டு அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு நான் உள்ள போய் குழந்தைய கொண்டாந்து காட்டிக்கிறேன் ஒண்ணுமே பேசாம அங்கிட்டு போய் திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம் சொல்லுடா நான் போய் புள்ளைய தூக்கி அனுப்பிட்டுமா இல்ல நீ போய் புள்ளைய தூக்கிட்டு வரியா சொல்லு ஆஹா இது சரிப்பட்டு வரவே தெரியல நானே போய் புள்ளைய தூக்கிறேன் யார் என்ன சொல்றதே நானே பாக்கேன் கேட்டி அண்ணா பாட்டி உள்ள போவா வேணப்ப தாயே என் புருஷனோ என்னைய பிடிக்காது அந்த கிளவியை கிடப்பா என்னைய பார்த்தாலும் அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது அப்புறம் மாட்டேங்கி ஆஸ்பத்திரி கூட பார்க்க மாட்டா என் புருஷக்காரி என்ன பத்தி எடுப்பா பாத்திக்க வந்துட்டு போயிடலாம் நான் கொடுத்து வச்சுதான் அம்பிட்டு தான் நினைச்சுக்கிறேன் பேர குழந்தைய கையால தூக்கிறதுக்கு எனக்கு குழப்பட இல்லை என்ன பண்றது யார்ட்ட இப்படி ஒப்பனை வச்சு கிடக்குவா பொம்பளைனா நல்ல தைரியமா கிடக்கணும் பாத்துக்க இப்படி எல்லாம் அழுதே கிடக்க கூடாது நீ இங்கனே இரு நான் உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன் அது யாரு என்னைய குழந்தை தூக்க கூடாதுன்னு எவ சொல்றான்னு நானும் பாக்கேன் இங்கனே இரு வாரேன்